ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, கூடவே சஷ்டி விரதன்றதுனால காலையில் வந்து வீடெல்லாம் துடைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு வாசலில் சாணி போட்டு அழகாக கோலம் போட்டாச்சு. கிச்சனில் வந்து பால் வந்து டீ தூள், சர்க்கரை இதெல்லாம் போட்டு சிம்மில் வச்சுட்டு போயிருந்தேன். வெளியில் செடியெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலான்னு. அப்புறம் டீ வந்து கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. மதியம் வந்து சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சுட்டு அவரைக்காய் கொஞ்சம் இருந்தது, தட்டை அவரைக்காய், அதை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் டிஃபன் வந்து பையனுக்கு வந்து தோசை தான். தோசை ஒரு 2 தோசை ஊற்றி வச்சுட்டு இந்த நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு வச்சு இந்த சாம்பாரே ஊற்றி கூடவே ஒரு 2 ஸ்பூன் வந்து இட்லி பொடி இருந்தது, அதை வச்சு கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டுட்டான். சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த கிராமத்துங்களில் தான் நிறைய செய்வாங்க. சம்மர் டைம்லலாம் இந்த பலாப்பழ சீசன் வந்துட்டால் பலாக்கொட்டை சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தட்டை அவரைக்காய் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம் தட்டி போட்டு மிளகாத்தூள் போட்டு பொரித்து எடுத்துட்டோம். இந்த எலுமிச்சோறுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆகுது. வெயிலே நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு தாளித்து வச்சு வெயிலில் வச்சுட்டு எண்ணெய் பெரியட்டுன்னு சொல்லி, சரி அதை இன்றைக்கி வந்து பீங்கன் ஜாடிக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அந்த சட்டிலே அப்படியே சாதத்தை போட்டு பரட்டிட்டேன். அதில் அந்த உப்பு, புளிப்பு, கார்ப்பு எல்லாமே சட்டியில் இருந்தது. அந்த மசாலாலாம் அதை வேஸ்ட் ஆக்குவானுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 கரண்டி சோத்தை போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அதிலே வந்து சாம்பார் ஊற்றிட்டேன். கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி மதியம் எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா ஊறி காரசாரமாக ஊறுகாய் சட்டியில் சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்ட பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சமாக வந்து பொரியலும் எடுத்து வச்சுட்டேன். மாங்காய், முருங்காய் போட்டு சாம்பார் வச்சாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். கூடவே வந்து அடிஷ்னலாக இந்த கத்திரிக்காய், பலாக்கொட்டை சேர்த்தாச்சு. நம்ம சாப்பிடும்போது பலாக்கொட்டை சின்னதாக வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், அவரைக்காய் பொரியல், அவ்வளோதான். மதியம் லஞ்ச் வந்து முடிஞ்சு போச்சு. நான் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஈவினிங்காக அப்படியே வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி சஷ்டின்றதுனால முருகர் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு பூ வாங்கி போய் சாமிக்கு கொடுத்துட்டு அப்படியே கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு நானும் பையனும் அப்படியே கோயிலில் உட்காந்துருந்தோம். சும்மா சின்னதாக ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு தோசை தான். மீந்த சாம்பார் இருந்தது. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டு வரும்போது கீரை வாங்கிட்டு வந்து அரைக்கிறேன். அது வெளியில் உட்காந்து ஆஞ்சிட்டு இருந்தேன். என் பையன் அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டான். அவனே சாப்பிட்டுட்டு மீதி இருந்த சட்னி சாம்பார் வச்சு எனக்கு ஒரு 2 தோசை விட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் கொஞ்சம் தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த கீரையெல்லாம் அப்படியே ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். காலையில் எழுந்து அதை வந்து கடையலாம் இல்லை எதாவது பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்ன செய்யலான்றது கீரையை வச்சு தான் நாளைக்கு ஐடியா வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.